ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 39-40 வசனங்கள். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வழியருகே உட்கார்ந்து ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், கண்கள் தெரியாதவன். இயேசு அந்த வழியாய் வருகிற செய்தியை கேட்டு சத்தமிடுகிறான். அதிக சத்தமிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நின்று அவன் அருகே நின்ற ஜனங்களை பார்த்து, இன்னும் அவனை பார்க்கவில்லை, இவ்வளவு சத்தமிட்டும் அவனை பார்க்கவில்லை, அவனை அதட்டின ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவனை என் கிட்ட கொண்டு வாருங்கள், என் பக்கத்துல அவனை வர சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி. பல நேரத்துல எவ்வளவோ சத்தமிட்டு ஜெபித்து பார்த்தாகிவிட்டது, எவ்வளவோ ஜெபம் பண்ணியாச்சு, எவ்வளவோ கேட்டாச்சு, உபவாசம் போட்டாச்சு, என்னெல்லாமோ செய்து பார்த்தாச்சு. ஆண்டவர் இன்னும் கண்டும் காணாதவர் போல, கேட்டும் கேட்காதவர் போல இருக்கிறாரே என்கிற வேதனையோடு கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே. ஆனால் இந்த நாளில் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறார். எவ்வளவு காலம் நீ தள்ளி நிற்கிறாய்? கிட்ட வந்து பார். மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தது எதற்கு தெரியுமா? நானும் நீங்களும் தள்ளி நின்று அவரை கூப்பிடுவதற்கல்ல, அவருக்கு சமீபமாய் சேர்ந்து அவரை சார்ந்திருப்பதற்காக. எங்கோ இருந்து கூப்பிடுவதற்கல்ல, அவர் பக்கத்திலே வந்து. எப்பொழுது இந்த குருடன் அவருக்கு கிட்டே வந்தானோ அப்பொழுது அவர் அவனை பார்த்தார். தம்மிடத்தில் மோசே வருகிறதை கர்த்தர் கண்டார் என்று யாத்திராகமம் 3 பார்க்கிறோம். அவன் கிட்ட வருகிறதை அவர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் தள்ளி நிற்காமல் இயேசு அண்டை நெருங்கி வாருங்கள். இயேசுவினிடத்தில் நெருங்குவதற்கு எது எது தடையா இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்துவதே அவருக்கு கிட்ட வருவதற்கு நாம் செய்கிற காரியங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள எனக்கு எது எது லாபமா இருந்ததோ அதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். எனக்கு இயேசு வேணும், எனக்கு அவரை சொந்தமாக்கணும், நான் அவருக்கு கிட்ட போகணும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை அடையும்படிக்கு, நான் அதை சொந்தமாக்கும்படியாக எது எது எனக்கு லாபமா இருந்ததோ, அதாவது என்னை கிறிஸ்துவை விட்டு எது தூரப்படுத்துகிறதோ அவைகளை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுகிறேன் என்று விடுகிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான். அவன் கிட்ட வந்தபோது அவனை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. அவன் தன் விருப்பத்தை சொல்ல கர்த்தர் அதை உடனே நிறைவேற்றினாராம். 43வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவன் பார்வை அடைந்து. உடனே. நம்முடைய வாழ்க்கையில தாமதம், நாம் இன்னும் தள்ளி நிற்பதே. கிட்ட வந்து பாருங்கள், நடக்காத பல காரியங்கள் உடனே நடக்கும். கர்த்தர் உண்மை உள்ளவர். இன்னும் கிட்டி சேர கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. நன்றியோடு மை துதிக்கிறோம்.
கெட்டி சேர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.